ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026 ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30 சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் உங்களுக்கு பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா குரு உங்களுடைய ராசிக்கு வராது. அஷ்டமத்து சனி விலகிருச்சு. பரிபூரணமா சனியுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இல்ல. அதே மாதிரி ராகு கேது பிரச்சனைகள் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுடைய ஜென்ம ராசியில கேதுவும் இருக்கு. அதே நேரத்துல குருவும் இருக்காரு. பொதுவா அந்த ராகு கேதுக்கள்னால பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே கடக ராசிக்கு நல்ல நன்மைகளா தான் இருக்குது. எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளா கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க. அதனால இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். நல்ல காசு பணம், நல்ல வருமானம், பலவிதமான சகல விதமான சௌபாக்கியங்கள் இது எல்லாமே இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்ட ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. தெய்வ கடாட்சம் அமைப்பு இருக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியா இருக்காரு. செவ்வாய் சனி கூட வருட ஆரம்பத்துல சேர்ந்திருப்பாரு. ஆனா 45 நாளுக்கு அப்புறம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றாரு. அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. 10ஆம் இடத்துக்கு சனியுடைய தாக்கங்கள் இல்ல, ராகு கேதுடைய தாக்கங்கள் இல்ல. அதனாலேயே நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பல விதமான ஐஸ்வர்ய பிராப்தங்களே கொண்டு கொடுத்துரும். உங்களுக்கு காசு பணம் வருமானம் வரதுல தடை இருக்கு அப்படின்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குது. ஆனா குரு உங்களுக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே மாறிடும். எப்படி மாறும் அப்படின்னா, இவ்வளவு நாளா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கொடுத்த பணம்லாம் ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும்ல, அது எல்லாம் வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால தொழிலை நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் நல்லபடியா ரன் பண்ண முடியும். தொழில இருந்து நிரந்தரமான வருமானங்கள் உறுதியாக இருக்கு. நல்ல லாபங்களை சந்திக்க முடியும். உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. சனி 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பாக்குறதுனால தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். காசு பணம் வரும். நீங்க நினைச்ச விஷயங்கள், ஆசை அபிலாசைகள் இது எல்லாத்தையுமே நீங்க இந்த வருடம் அனுபவிக்க போறீங்க. பொதுவாவே நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனோ அல்லது பகவதி அம்மனோ வழிபாடு பண்ணாலே போதுமானது. அல்லது சிவன் கோவில் இருக்கக்கூடிய தாயார வழிபாடு பண்ணுங்க. இது என்னன்னா ஜஸ்ட் உங்க திங்கக்கிழமை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். என்னால ஒர்க்குக்கு போக முடியாது, ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன், அதனால கோவிலுக்கு போக முடியாதுன்னா பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. டெய்லி சந்திரன் ஒரு வளர்பிறை சந்திரனை வழிபாடு பண்ணுங்க. இந்த கடக ராசிக்கு நிலாவை பார்த்து வழிபாடு பண்ணாலே பலவிதமான அற்புதங்கள் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால கவலைப்பட வேண்டாம். குரு உங்களுடைய ராசிக்கு ஜூன் மாசம் வராரு. அது இல்லாம அதிசாரத்துல 2ஆம் இடத்துக்கு வேற போறாரு. எப்போன்னா அக்டோபருக்கு மேல போறாரு. அப்போ காசு பணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு இவ்வளவு நாளா டைட் பொசிஷன்ல இருந்தா கூட இந்த டைம்ல என்னன்னா காசு பணம் நிறைய ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப பிசினஸ நல்ல growth பண்ணிக்கலாம். அதுல நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், லாபங்களை கட்டாயம் ஈட்டிடலாம். உங்களுக்கு 4 குடைவரும் 11 குடைவரும் சுக்கிரனா இருக்கனால அவர் மாதம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். முக்கியமா பிசினஸ் கொடுத்து ஒரு பக்கம் பணம் லாக் ஆயிருக்கு அப்படின்னா அந்த லாக்கான பணம் எல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த வருடம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா உங்களுக்கு 6 குடைவர் குரு, அவரு உங்களுடைய ராசியிலே உச்சமாகிறதுனால உத்தியோகத்திற்கு டபுள் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல அமைப்புகள். பல வருடங்கள் கழித்து உங்களுடைய ராசியில இதுக்கு முன்னாடி 12 வருஷம் ஆயிருக்கும். அதான் பல வருடங்கள் சொல்றேன். பல வருடங்கள் கழித்து இந்த வருடம் உங்க ராசியில குரு உச்சமாகிறாரு. அப்போ 6 குடைவர் 9 குடைவர். 6ஆம் அதிபதிங்கிறது என்ன? நல்ல காசு பணம் வராது. அதே மாதிரி உத்தியோகம், இது எல்லாமே 6ஆம் இடம்ங்கிறது வெற்றியும் கூட. அதனால இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களும் கொடுக்கணும்ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ராசியில குரு உச்சமாகும் போது இவ்வளோ நாளா என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பிரதிபலனா நல்ல
சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் தான் நடக்கும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல இது சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, நீங்க எதிர்பார்த்த விட பல மடங்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கிறது, உத்தியோகத்துல இருந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு ப்ரொமோஷன் ஆகி டெவலப் ஆகி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. பொதுவாவே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. படிப்புல மிகப்பெரிய லெவல்ல நீங்க வந்துருவீங்க. படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கும். உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போறது, உயர்கல்வி நல்ல இடத்துல வந்து பிளேஸ் ஆகுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு உச்சமாகிறது வந்து சகல விதமான தோஷங்களையும் என்ன செய்வாரு, சரி பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு. பொதுவா குரு வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டங்கள். இந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயும், கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்காரு. இந்த கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல மனம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கங்க. சந்திரன் கேது சேரக்கூடிய விஷயம் பெரிய லெவல்ல நல்லது கிடையாது. இந்த ராகு கேது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கேது வந்து மன சிக்கல்கள் அல்லது டிப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். நம்ம திடீர்னு சந்தோஷமா இருப்போம், திடீர்னு மூட் அப்செட் ஆகும், ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இனம் புரியா கவலைகள், மன பதட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்மை மட்டுமே நான் சொல்லக்கூடாது, ராகு கேதுக்கள்னால தீமைகள் தான் உண்டாகும், நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் மேல கேது வரும்போது தாயாருக்கு கண்டம், மாமியாருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன் வந்து மனசை குறிக்கும். அதனால மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இனம் புரிய கவலை, டிப்ரெஷன்ஸ் இதெல்லாம் வராம தவிர்க்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பல அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்துரும். ஸோ எல்லா விஷயங்களும் இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதுலயே ஏகப்பட்ட பாடங்களை கத்து வச்சிருப்பீங்க. அதனால இப்ப வரக்கூடிய கேது வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அடி வாங்கினவங்களுக்கு இப்ப புதுசா அடி வாங்கினா வலிக்குமா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல. ஆனா இந்த கேது வந்து வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா கடந்து போயிட முடியும். அது போக பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் அவ்வளவு நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஆனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் வழிபாடு, ஒரு தெய்வத்தோடைய அனுகிரகம், அதே மாதிரி வந்து நீங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போறது, புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெயர்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்களுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு நல்ல பேர் தான் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுடைய பேர் பிரபலியமாகும். ஒரு பேர் புகழ், அதாவது நன்மதிப்பு அப்படிங்கிறது இந்த சொசைட்டில நீங்க யாருன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய டைம். அது கூட பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைச்சிட்டாலே மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. 6 குடைவர் உங்களுடைய ராசியில உச்சமாகிறது வந்து நீங்க நினைக்கக்கூடிய விரும்பக்கூடிய அத்தனையுமே நடக்க போது. அவரே 9ஆம் அதிபதியா இருக்காரு. அதனால வந்து என்னன்னா சொத்து சேர்க்கை உண்டு. வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு உச்சமாகறதுனால இன்ன பலன் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 9 குடையர் பாக்கியாதிபதிங்கிறதுனால கடன் ரீதியா யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாமே இந்த வருடத்துல கடன்ல இருந்து ரிலீவ் ஆயிட முடியும். என்னடா அது, நமக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே, எப்படி கடன்ல இருந்து ரிலீவ் ஆகும்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அதாவது கிரகம் ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சிச்சுன்னா எப்படி வேணா கொடுத்துரும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 குடையவரும் 9 குடையவரா இருக்காது. அதாவது கடனை கொடுத்தவரே பாக்கியாதிபதியா இருக்கும்போது உங்களுடைய ராசியில உச்சமாகறதுனால கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து விலகிரும். அது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கட்டாயம் அதுக்கு உண்டான தீர்வு, நீங்க எப்படி அதுல இருந்து வெளியில வரணும், சின்ன வழிபாடு அதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இதை நீங்க செஞ்சாலே போதுமானதுங்க. முக்கியமா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை வெளிவரும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி ஹெல்த், தேக ஆரோக்கியத்தை கவனமா இருக்கணும். குரு வந்து காசு பணத்தை கொடுப்பாரு. அதே நேரத்துல உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் என்ன செய்வாரு, பெருசு பண்ணிடுவாரு. அவருடைய வேலை வளர்க்கறது மட்டும்தான். நோய் ஏதாவது சின்னதா இருந்தா பெருசா வளர்த்து விட்டுருவாரு. ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம்
தீமையான பலன்கள் என்னவென்றால் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். குரு உச்சமாகிறாருன்னா காசு பணம் வரும். ஆனால் உடலை அப்படியே கெடுத்து விட்டுருவாரு. அதனால சாதாரண பிபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட் போற மாதிரி. அது மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. முக்கியமா பெண்களா இருந்தா யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் வழிக்கு அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. உங்களுக்கும் சர்ஜரி அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல இருக்கு. அந்த அஷ்டமாதிபதியை குரு உச்சமாயி பாக்குறாரு. 6 கூடையவரும் அஷ்டமாதிபதியின் தொடர்பு இருக்கும் போது அறுவை சிகிச்சை இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. கூடுதல் கவனம் தேவை. ஒரு சின்ன பிரச்சனைனா உடனடியா மருத்துவரை கலந்து ஆலோசிச்சினாலே போதுமானது. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து இதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாதிரி உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க யார் மேல கேஸ் போட்டதாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பாத்தீங்கன்னா சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. முக்கியமா 5ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால புத்திர பாக்கியம் இருக்கு. 7ஆம் இடத்தை பாக்குறதுனால களத்திர பாக்கியம் இருக்கு. திடீர் திருமணம் அமைப்பு, குருபலம் பரிபூரணமாக இருக்கனால திருமண பேச்சுக்கள் ஆனாலே திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. யாரையாவது நீங்க விரும்பிருக்கீங்க அப்படின்னா குரு 5ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்ல நீங்க சொன்னீங்க, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுல சொன்னீங்க அப்படின்னா முன்னாடி சண்டை போடுவாங்க. கொஞ்சம் சண்டை போட்டுட்டு ஆனா அதை சம்மதிச்சு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடய ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட திருமணமா உங்க திருமணம் ஆகும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்குது. காதல் ரீதியா இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் நீங்கி காதலர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, நல்ல இணக்கங்கள், அந்யூன்யங்கள், பாசங்கள்லாம் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இடையில பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் ஆகிறது, பிரிகிறது, இந்த மாதிரி வழக்குகள் நடக்கிறது, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா மாறி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு 3 குடைவரும் 12 குடைவரும் புதனா போறாரு. ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திக்கங்க. அதே மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிச்சு முடிச்சோன்னா நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. குரு 5ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். பொதுவாவே உங்களுடைய ராசியில இந்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி கேது பேசை வராருன்னு சொன்னேன்ல. எந்த விஷயத்துக்கு நன்மையும் இல்லையோ ஆனா குருவும் கேதுவும் சேர்ந்தக்கூடிய அமைப்பு பிளஸ் சந்திரனும் இருக்கனால ரொம்ப வருஷமா உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை இல்ல அப்படின்னா கட்டாயம் இந்த வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த செயற்கை முறை குழந்தைகள் இருக்குன்னு சொல்லிங்களா, IVF, அதே மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டைம் ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க. உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருடம் உறுதியாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு நேச்சுரல் பேபியாவே கட்டாயம் வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு. ஏன்னா உங்களுடைய ராசியில குரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேது. இந்த குரு கேதுவே பாத்தீங்கன்னா செயற்கை முறையில் கருத்தரிப்பு, குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயத்துக்கு 100% சக்சஸ் கொடுக்கும். அதுவும் இல்லாம குரு 5ஆம் இடத்தையும் பாக்குறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் 100% உறுதியாக இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உங்களுக்கு பேரு நீங்க ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இல்லைன்னா கூட, பேனல்ல இல்லைன்னா கூட, ஆனா உங்களுடைய இது டக்குன்னு ப்ரொமோஷன் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. உயர் அதிகாரிகளுடைய அமைப்பு இதுக்கு பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. அவங்களுக்கு வாலண்டரியா நீங்க போய் வேலை பார்க்கக்கூடியது, உங்களை பிடிச்சி போய் அவங்க வேலைக்கு கூப்பிடுறது, அதே மாதிரி பெரிய மனிதர்கள், பெரிய அதிகாரிகளுடைய தொடர்புகள் ஏற்படுறது, அது மூலியமா காசு பணம் சம்பாதிக்கிறது, நல்ல ப்ரொமோஷன், நல்ல அமைப்புகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. இந்த சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த டைம் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த வருடத்துல ஒரு நல்ல உத்தியோகத்துல போய் அமைச்சுக்குவீங்க. ஏன்னா குருபலம் அந்த அளவுக்கு இருக்கு. கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு,
ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். ஜென்ம குரு அப்படிங்கிறது டென்ஷன் அந்த மாதிரி அலைச்சல்கள் கொடுத்தாலும் எல்லா விஷயமுமே நீங்க நினைச்ச விஷயங்களை இது பண்ணிக்க முடியும். நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆயிரும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நிறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்துல நன்மதிப்பு இருக்கும். இவ்வளவு நாளா மன உளைச்சல்கள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே மாறி கணவரோட நல்ல இணக்கமான சூழ்நிலைகளும் சௌபாக்கியவதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெண்களுக்கு இருக்கு. நல்ல அமைப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சாதிக்கிறது கூடிய வருடமா தான் இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் இருக்க போதுங்க. நீங்க என்ன ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. 11 சுக்கிரன் உங்களுடைய ராசியில குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப அற்புதம். ஐஸ்வர்ய பிராப்தம், கைமேல பலன் அப்படிங்கிறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு அப்ப நிறைவேறிடுங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா அந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது என்னன்னா உங்களுக்கு குரு கேது சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு சாதாரண சின்ன ஒரு விஷயத்த வீடியோவா போட்டிருந்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ரெண்ட் ஆகிறது. ஒரு மியூசிக் ஃபீல்டா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னா சினிமா ஃபீல்டா இருக்கலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறை அப்படிங்கக்கூடிய இது வந்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமு, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, காசு பணம் பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க இது பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகளை காமிக்கிறது, உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்றது, உயரிய விருதுகள் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நேரங்காலம் சரியில்லை. பொதுவாவே கடகராசி தான் தமிழ்நாட்டை ஆளுமை அதிகமா பண்ணிருக்கு. கடக லக்னத்துல பிறந்தவங்க, கடகராசி, கடகத்துல ஏதாவது கிரகம் இருந்தாலேங்க அவங்க தமிழ்நாட்டை நிறைய பேர் ஆண்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடகத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அந்த அளவுக்கு கடகராசிக்கும் அரசியலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இப்போ கடகராசி ஆட்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல அப்படின்னா சனி 9ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அஷ்டமத்து சனி தானே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா வனவாசம் சொல்லுவாங்க. இந்த ராமர் இருக்கார்ல, ஸ்ரீராமர் ஜென்ம குரு, அதாவது அவருடைய ராசிக்கு குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பட்டாபிஷேகத்துல இருந்து என்ன இருக்கு அவர் காட்டுக்கு தான் போனாரு. ஜென்ம குரு வனவாசம், ராமன் வனவாசம் அப்படின்னு இருக்குது. சோ அதே மாதிரி கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, என்னை கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துனாலும் சரி, நான் உண்மையத்தான் சொல்லுவேன். ஜெயிக்க போறது கிடையாது. கட்டாயம் நீங்க நினைச்சது நிறைவேறாது. நீங்க என்ன நினைச்சாலும் அது நிறைவேறாது. அதுக்கு பரிகாரங்களை பண்ணிக்கங்க. கடகராசியில இருக்கவங்க கெட்ட பேர் வாங்காம இருக்கிறதே பெரிய விஷயம்தான். எவ்வளவுதான் இதா இருந்தாலும் சரிங்க, நீங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் இழுத்து அசிங்கப்படுத்துவாங்க. ஜென்மத்துல குரு மட்டும் கிடையாது, கேதுவும் இருக்கு. பொதுவாவே அரசியல் வாழ்க்கை அப்படின்னா அந்த ராகு கேதுக்களுடைய நன்மைகள் உங்களுக்கு வரவே வராது. 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுடைய இதுல கேதுவும் கூட குருவும் சேர்ந்திருக்கனால அரசியலுக்கு இந்த கிரக சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை இல்ல. அப்போ சோசியல் மீடியால நீங்க ஒரு இது ட்ரெண்டிங் ஆவீங்க. உங்களை பத்தி கேவலமா பேசுறது, அதே மாதிரி நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அது அப்படியே அகெயின்ஸ்டா எதை செஞ்சாலும் சரி அது அப்படியே தப்பாவே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியாது. சரி, நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியுமானா போக முடியாது. இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்பீங்க. இதுக்கு என்னன்னா யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கணும். நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்காதுங்க. அதனால இந்த காலகட்டத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் நீங்க பெரிய லெவல்ல சிக்காம தப்பிப்பீங்க. அரசியல்வாதிகள், கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. இல்லைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பொதுவாவே கடக ராசிக்கு சாதாரணமா பிசினஸ், இந்த தொழில், உத்தியோகம் இது எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. காசு பணம் நல்லா இருக்கு. ஹெல்த்தையும் தேக ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம்
இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் வந்து தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா பலிக்காது அப்படின்னா இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி வந்து நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக வந்து இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து இன்பம் வந்து பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக வந்து ஒரு வெண்பாவை வந்து இடைக்காடர் சித்தர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் வந்து அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறினது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த கடகராசினியர்களே, வரக்கூடிய அந்த பாரப வருடம் புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கு. முதல் விஷயம், பொருளாதார தன்னிறைவு. மற்றவங்க கையேந்தி நின்ன காலம் போய் நம்ம பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது முன்னாடி நம்ம பல பேருக்கு கொடுக்குற நிலையில் இருந்தோம். வேலை அல்லது தொழில் கைவிட்டு போயிடுச்சு. இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னைக்கு பிறர் கையை ஏந்தி பிறரை எதிர்பார்த்து அதனால் சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கிக்கிட்டு தனக்காகவும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் பொறுமை காத்திருந்த உங்களுக்கு அதே பழைய ஜாப் அல்லது பழைய தொழில் உங்களுக்கு மீண்டும் கிடச்சிருக்கும். கிடச்சி உங்களுடைய மதிப்பு மரியாதை காப்பாற்றப்படும். அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு இந்த வருடம் ஒரு பாக்கியமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் நடக்கும். கண்டிப்பாக திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அவங்களாம் திருமணம் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் என்ற ராசிக்கு குரு வர்றது, அதுவும் குறிப்பாக உச்சமடைகிற குருவாக வர்றது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது நடக்கும். அந்த 12வது வருஷம் இது. இந்த சுற்றில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏன்னா குரு பலன் பேர் இருக்குது. சந்திரன் மேலே குரு வர்றதுக்கு பேர் குரு பலன் அப்படின்னு பேர். இந்த குரு பலனை கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அனைத்து சுபகாரியங்களையும் குரு பலனில் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கான வழிபாட வேண்டிய தெய்வம் நீங்கள் எப்போதுமே சரி நீங்கள் வழிபடணும் அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தான தர்மங்கள் செய்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். புதன்கிழமை அன்று மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிடணும். வேறு கிழமைகள் இதுக்கு ஆகாது. புதனுடைய ஆதிக்கம் மிகுந்த ஒரு கோயில் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ஒரு புதன்கிழமை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு நீங்கள் முந்தி போகக்கூடாது. பொது தரிசனத்தில் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வரணும். அப்போதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான முழு பலன்களும் கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது நீர் சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமாக நீர் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். உணவுகளில் தண்ணீர் அதிகமாக நீங்கள் குடிச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிக்காமல் தவிர்க்கிறத நீங்கள் தவிர்க்கணும். தாகம் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக நீங்கள் தண்ணி குடிக்கணுமே தவிர சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவே கூடாது. நீர் சார்ந்த காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். உடம்புக்கு நீர்ச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் இதெல்லாம் இருக்கோ அந்த காய்கறிகளை எடுத்துக்கணும். அந்த காய்கறிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் உடம்புக்கு நீர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு நிச்சயம் வரும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னம்னா, இந்த கிட்னி ஸ்டோனு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீர் சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறதுனால தான் வருது. அதிகமாக தண்ணி குடிச்சிட்டோம்னாலே பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் நிறைய நீர் எடுத்துக்கணும். கடகராசிக்காரங்க குறிப்பாக இந்த பாரப வருடத்தினுடைய காலகட்டத்தில் இந்த ஒரு 12 மாதங்களும் நீங்கள் அதிகமாக நீர் சார்ந்த காய்கறிகளும் எடுத்துக்கணும். நீர் சம்மந்தப்பட்ட உணவுகளும் எடுத்துக்கணும். நீர் தான் உயிர், நீர் தான் சக்தி, நீர் தான் ஆதாரம். ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பணப்புழக்கம் உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான். அடுத்த நிலையில் நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோயில் மகமாயி வழிபாடு. இது கண்டிப்பான முறையில் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டே ஆகணும். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு பார்க்கணும் எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும். குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும்.
வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்கள் கூட நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ இந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுறார் சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இந்த பரபாவர வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய சிறப்பான விஷயங்கள் தரப்பொழுது, எதிலெல்லாம் அள்ளி கொடுக்க போகுது, இதெல்லாம் வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக திகழ போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம கடகராசி அன்பர்கள் தான். ஏன்னா ஆண்டு துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 8ல் இருக்கிறார். அப்போ என்ன விஷயம்னா அவர் போகிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். அப்போ தீராத பிரச்சனைகளில் இது வரைக்கும் நீங்கள் எதனா சிக்கியிருந்தீங்கன்னா, அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அதில் ஒரு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு, நாள்பட்ட நோய்கள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் திகழப்போகிறது. வாழ்த்துக்கள் சொல்லலாம். மேலும் உங்களின் வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது விற்பனைக்காக இருக்குன்னா
இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீடு வண்டி வாகனம் விற்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் விற்பனை செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், இதுவரை வேலையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள், வருமானம் லாபம் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான லைட்டாக தோய்வுகள் இருக்கலாம். ஆனால் லாபம் வருமானம் வரும், கொஞ்சம் மெதுவாக வரும், உடனே கிடைக்காது. அந்த ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி கொடுக்க வேண்டியது என்ன பண்ணுவார், அடுத்த மாதம் கொடுப்பார். அப்போ நாள்பட்ட அளவுக்கு கொஞ்சம் ஒரு தோய்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் ஏற்படும். ஆன்மீக அழைப்புகள் உங்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வேலை சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடகராசி என்பதற்கு வேலை சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், ஏன்னா நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க சொல்லிட்டு அதிகமான வேலை வாய்ப்புகள், வேலைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க உங்கள் கம்பெனியில். வேலை அதிகமாக செஞ்சால் தானே நீங்கள் நல்லா பவராக இருக்குன்னு காட்ட முடியும். அதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்கான, வேலை சுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வேலை கொடுத்தாங்கன்னா ஓகேன்னு செஞ்சு முடியுங்க, அதில் சக்ஸஸ் தான் வரும். சரிங்களா? சக்ஸஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்ன ஆக போகுதுன்னா கடகராசிக்கு அந்த வேலை கொடுத்துட்டே இருந்தாங்க பாருங்கள், அதெல்லாம் பணமாக மாறப்போகுது. இப்போ கொடுக்கும்போது வேலை செஞ்சீங்கன்னா 8 ஹவர் செய்யும்போது இன்னும் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா செய்ப்பா அப்படின்னு சொல்ல பார்த்து தரேன்னுவாங்க. இதுவே நீங்கள் இது குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறும்பொழுது என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செஞ்சதை விட அதிகமான ஒரு வருமானம், இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு கடகராசி நண்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். 2ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கும்பொழுது என்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வருமானம் இரட்டிப்பாகும். குடும்பம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அடுத்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட குடும்ப விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி என்பதற்கு உச்சத்தில் இருக்க 4ஆம் அதிபதி 4-11 அதிபதி உச்சத்தில். அப்போ புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு, எதிலும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி என்பவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேற்று மத இனம் கொண்ட ஒரு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகங்க. சரிங்களா? வேற்று மதம் இனம் சம்பந்தப்பட்ட இடத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், திடீர் திருமணங்கள், கடகராசி என்பவர்களுக்கு திடீர் திருமணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சரிங்களா, ஆன்மீகம் சார்ந்தது, ஆயில் சார்ந்த விஷயங்கள், எண்ணெய் சார்ந்த விஷயங்கள், பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்க படிப்புகள், தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய அரசாங்க படிப்புகள், சரிங்களா, IAS IPS இது போல இருக்க படிப்புகளில் வெற்றி பெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் தான். இது அவங்க தொழிலாக செஞ்சாங்கன்னா வெற்றி. ஏன்னா IAS IPS தான் தொழில், அதுதான். அதில் வெற்றி பிரகாசமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பானது ஒரு விஷயங்கள் கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலத்தில் நிகழ இருக்கிறது. மேலும் வேலை சார்ந்த விஷயங்கள் கடகராசி மனதுக்கு பிடித்த ஒரு வேலை தொழில் அமர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க செய்யக்கூடிய வேலை பல வட்டாரங்களில் பெரிதாக பேசப்பட்டு இவர் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய காலகட்டமாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகக்கூடிய காலமாக இருக்குது. பொன் பொருள்கள் சார்ந்த விஷயங்கள், இங்கே குழந்தை சார்ந்த விஷயங்கள், யாருக்காவது உடல் உபாதைகள் எதுனா இருந்துச்சுன்னா அந்த உடல் உபாதை சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் நீங்கள் வண்டி வாகனங்கள் சொல்லியிருந்தோம், புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எதிரிகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதிரி மூலம் வெற்றி தான் கிடைக்கப்போகுது, பட் சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களின் நண்பர்கள் யார், உறவினர்கள் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சக்கூடிய ஒரு ஞானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த, ஆய்வு சார்ந்த, வானியல் ஆய்வு சார்ந்த, ஆராய்ச்சி சார்ந்த ஒரு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. ஏன்னா உங்களோட ராசிலேயே குருவும் கேதுவும் இந்த ஆண்டில் வரப்போகிறாங்க. அப்போ உச்சக்கட்ட ஒரு ஞானம், உச்சக்கட்ட ஒரு பணம், கோடியில் பொருளை போகும் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி அன்பர்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு உச்சத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. எனவே கடகராசி என்பவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் மென்மேலும் சிறந்து வாழ்க்கையில் வெற்றி பெற அடியேனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.